ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். வரும் ஆகஸ்ட் 3ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆடிப்பெருக்கு, அதாவது ஆடி 18. வழிபட வேண்டிய சரியான நேரம், செய்ய வேண்டிய பூஜைகள், அதே மாதிரி தாலி கயிறு மாற்றுவதற்கான நல்ல நேரம் மாதிரியான பல பயனுள்ள தகவலை இந்த பதிவில் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்துல நோட்டிபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்ப ஆடிப்பெருக்கு அன்னைக்கு தாலி கயிறு எந்த நேரத்துல மாத்தலாம், என்ன மாதிரி வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிற பத்தி தெளிவா தெரிஞ்சுக்கலாம். ஆடி மாதம் அப்படின்னு சொன்னாலே அது இறை வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய முக்கியமான ஒரு மாதம். இந்த மாதத்துல எந்த விதமான சுப காரியங்களையும் செய்யாம வெறும் இறை வழிபாட்டை மட்டுமே நேரம் ஒதுக்கக்கூடிய அற்புதமான மாதம். ஆனா அன்றைக்கு ஒரே ஒரு நாள் மட்டும் நாம சுப நிகழ்ச்சிகள் பண்ண முடியுமா? அதுதான் ஆடி பெருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆடி 18ஆம் நாள். அத ஆடி பெருக்குன்னு சொல்லுவாங்க, ஆடி 18ஆம் பெருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த நாள்ல நாம செய்யக்கூடிய எல்லா விதமான நல்ல விஷயங்களும் பெருகிக்கிட்டே போகும் அப்படிங்கிறது காலம் காலமாக இருக்கக்கூடிய ஒரு பெரிய நம்பிக்கை. ஆடிப்பெருக்கு தினம் அப்படிங்கிறது காவிரி தாயையும் புனித நதிகளையும் வணங்க வேண்டிய அற்புதமான நாள். நீரின்றி அமையாத உலகு அப்படின்னு நீருக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நாட்டில் நம்ம பிறந்திருக்கிறோம். அந்த அளவுக்கு நீருக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நாம இருக்கக்கூடிய இந்த உலகத்துல அந்த நீரை எந்த வித மாதிரி வீணாக்குறோம், நாம தெரிஞ்சோ தெரியாமலோ அலட்சியப்படுத்திருக்கலாம், வீணாக்கியிருக்கலாம். அது மூலயமா ஏற்படக்கூடிய சாபங்களா இருக்கட்டும், பாவங்களா இருக்கட்டும், இது எல்லாமே நிவர்த்தி ஆகிறதுக்காகவும் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய செல்வங்கள், பொருளாதாரம், பேரு புகழ் இது எல்லாம் பன்மடங்கு பெருகிட்டே போகணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த ஒரு ஆடிப்பெருக்கு நாளை நம்ம பயன்படுத்திக்கலாம். வருஷம் ஆடி மாதத்துல வரக்கூடிய 18ஆவது நாள் தான் இந்த ஒரு ஆடிப்பெருக்கு. இந்த நாளை பொதுவா சுமங்கலி பெண்கள் அவங்களோட தாலி கயிறை மாத்திக்கிறதுக்காக பயன்படுத்துவாங்க. அப்படி தாலி கயிறை மாத்திக்கிட்டாங்கன்னா அவங்க கணவரோட ஆயுள் நீண்டு இருக்கும் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஐதீகம். அதே மாதிரி திருமணம் அமையாம காத்துட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு திருமணமான பெண்கள் மஞ்சள் குங்குமத்தையும் தாலிச்சரடையும் அவங்க கையால கொடுத்தீங்கன்னா தாராளமா திருமணவரன் கைகூடாத பெண்களுக்கு கூடிய சீக்கிரம் திருமணவரன் கைகூடி வருமாம். ஆடிப்பெருக்கு அப்படின்னு சொன்னாலே நீர் வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு நாள். உங்க வீடு பக்கத்துல ஆறு, ஏரி, குளம் இது மாதிரி ஏதாவது நீர்நிலை இருந்துச்சுன்னா அந்த நீர்நிலைகளுக்கு போகும்போது எக்கச்சக்கமான பெண்கள் வழிபாடு நடத்துவாங்க. அங்க ஆற்றங்கரையில் இருக்கக்கூடிய அந்த மண்ணை உருண்டையா பிடிச்சு அதை அம்மனா பாவித்து பூஜைகள் செய்து வழிபாடு செய்வாங்க. வீட்டுல இருந்தே நெய்வேத்தியம் செஞ்சு எடுத்துட்டு போயிட்டு அங்க கரையோரம் படைப்பாங்க. ஆனா அப்படி எல்லோராலையும் ஆறு மாதிரி நீர்நிலைகளுக்கு போயிட்டு வழிபட முடியாது. அப்படிப்பட்டவங்க மாற்று வழியா உங்க வீட்டுல இருக்கக்கூடிய நீங்க தினமும் பயன்படுத்தக்கூடிய தண்ணீரை சின்னதா ஒரு கலசத்துல தண்ணீரா பிடிச்சு வச்சு அந்த கலசத்தோட வாய்ப்பகுதியில மாவிலைகள் வைத்து அதுல ஒரு எலுமிச்சம்பழம் போட்டு ஏலக்காய், கிராம்பு இது எல்லாத்தையும் தயார் செய்து அதை நீங்க படைக்கிறது மூலயமா நீர்நிலைகளுக்கு போயிட்டு படைச்ச வழிபாடு செய்த ஒரு பலனை நீங்க உங்க வீட்டிலேயே பெற முடியும். இந்த ஆடிப்பெருக்கு அன்னைக்கு எதுக்காக தாலி கயிறு மாத்த சொல்றாங்க அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு வரும். சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஆடிப்பெருக்கு அன்னைக்கு செய்யக்கூடிய எல்லா விதமான நல்ல விஷயங்களும் பன்மடங்கு பெருகிட்டே போகும்ல. அப்படி இருக்கும்போது நீங்க உங்களோட தாலி கயிறை மாற்றும் போது உங்களுக்கு தீர்க்க சுமங்கலி வரம் கிடைக்கிறது மட்டும் இல்லாம கணவரோட ஆயுள் அதிகரிக்குமா, கணவரோட உத்தியோகம், ஊதியம் இது எல்லாத்துலயும் நல்ல முன்னேற்றமும் கிடைக்குமாம். அப்படிப்பட்ட மகிமை வாய்ந்த இந்த ஒரு ஆடிப்பெருக்கு தினம் இந்த வருஷம் ஆகஸ்ட் 3ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வந்திருக்கு. ஞாயிற்றுக்கிழமை வந்திருக்கிறதால எல்லோரும் வீட்டுல ஓய்வு நேரத்துல இருக்கிறதால தாராளமா இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த நேரங்கள்ல நீங்க வழிபாடு செய்து தாலி கயிறு மாத்திக்கலாம். குறிப்பா தாலி கயிறு மாத்துறதுக்கான சரியான நல்ல நேரம் அப்படிங்கிறத நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கிட்டு தான் தாலி கயிறு மாத்தணும். ஞாயிற்றுக்கிழமை மாலை 4:30 மணிலிருந்து 6 மணி இந்த நேரம் ராகு காலம். மதியம் 12 மணிலிருந்து 1:30 இந்த நேரம் யமகண்டம். இந்த 2 நேரத்துல தயவு செய்து தாலி கயிறு மாத்துறதோ பூஜை செய்யறதோ தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க. ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நல்ல நேரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா காலையில சரியா 7:45 மணிலிருந்து 8:45 இந்த 1 மணி நேரம் நல்ல நேரம். மாலை நேரத்துல 3:15 மணிலிருந்து 4:15 இந்த 1 மணி நேரம். ஒருவேளை நீங்க காலை நேரத்திலேயே பூஜை செய்ய போறீங்க அப்படின்னா 7:45 8:45 இந்த 1 மணி நேரம் ஆடி பெருக்குக்கான வழிபாடு செஞ்சுட்டு எப்படி இருந்தாலும் நீங்க 1 மணி நேரம் வழிபாடு செய்ய போறது இல்லை. ஒரு 20 நிமிஷம் பூஜைக்கு வழிபாட்டு முறைக்கு ஆடிப்பெருக்கு பூஜைக்கான நேரத்தை ஒதுக்கிட்டு மீதி இருக்கக்கூடிய ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரத்துல தாராளமா நீங்க தாலி கயிறை மாத்திடலாம். ஒருவேளை காலை நேரத்துல பூஜை செய்யறதுக்கு தான் நேரம் சரியா இருக்கு, வெளியில போறோம், மாலை நேரத்துல தான் மாத்த போறீங்க அப்படின்னா 4:30 ராகு காலம் முடிஞ்சு மாலை ஒரு 6:30 மணிக்கு மேல தாராளமா தாலி கயிறை மாத்திக்கலாம். இதுதான் ஆடிப்பெருக்கு தினத்தன்னைக்கு தாலி கயிறு மாற்றுவதற்கான சரியான உகந்த நல்ல நேரம். அன்னைக்கு திதி நட்சத்திரம் இந்த ரெண்டுத்தையும் பார்க்கும்போது காலையில 7:24 வரைக்கும் விசாகம் இருக்கு.
அதுக்கப்புறம் அனுஷம் பிறந்துரும். விசாகம் அனுஷம் இந்த 2 நட்சத்திரங்களும் நல்ல காரியங்கள் பண்றதுக்கு உகந்த நாட்கள். மகா பெரியவோட நட்சத்திரம் அனுஷம் நட்சத்திரம் தான். திதியை பொறுத்த வரைக்கும் காலையில 9:45 மணி வரைக்கும் நவமி இருக்கு. அதுக்கு பிறகு தசமி பிறந்துடும். திதி அப்புறம் நட்சத்திரம் இது ரெண்டுமே நமக்கு ஒன்றும் அந்த அளவுக்கு பெரிய பாதிப்பை கொடுக்கல. ஆனா ராகு காலம் யமகண்டம் இந்த 2 நேரம் ரொம்ப முக்கியம். கூடுமான அளவுக்கு ராகு காலம் யமகண்டம் இல்லாம காலையில ஒரு 7:45 இருந்து 8:45 இந்த 1 மணி நேரத்தையோ இல்ல மதிய நேரங்களில் வந்து தாலிக்கயிறு மாத்திக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா 3:15 மணில இருந்து 4:15 இந்த 1 மணி நேரம் நல்ல நேரம் தான். புதிய தாலிக்கயிறை மாத்திட்டு பழைய தாலிக்கயிறை எக்காரணத்தை கொண்டும் அலட்சியமா அங்க இங்க போட்டு வைக்கிறது இல்லாம காலில் மிதிபடுற மாதிரி போடாம அதை நீங்க பாதுகாத்து வைக்கலாம். பாதுகாத்து வைக்கணும் அங்க வீட்டுல வைக்கணும் அவசியம் கிடையாது. பக்கத்துல நீங்க அடுத்ததா நீர்நிலைகளுக்கு போகும்போது அந்த தண்ணியில விட்டுறது, இல்ல உங்க வீட்டுல பூந்தொட்டி இல்ல தோட்டம் வச்சிருக்கீங்க, செடி கொடிகளை வச்சிருக்கீங்கன்னா அந்த செடிக்குன்னு ஏதாவது தொட்டி வச்சிருப்பீங்க, மண் இருக்கும், அந்த மாதிரி மண்ணில் கூட நீங்க அதை போட்டுக்கலாம். எக்காரணத்தை கொண்டும் கண்ட இடங்களை போடுறதோ அதை அலட்சியப்படுத்துறதோ உதாசனப்படுத்துறதோ கூடாது. பழைய கயிறா இருந்தாலும் அது இத்தனை நாட்கள் உங்களோட தாலி கயிறா இருந்திருக்கு அப்படிங்கிற மரியாதையை நீங்க அந்த கயிறுக்கு கொடுக்கணும். புது கயிறை மாத்திட்டு முடிஞ்சா குடும்பத்தில் கூடிய எல்லா நபர்களும் பக்கத்துல உள்ள நீர்நிலைகளுக்கு போயிட்டு வழிபாடு செஞ்சுட்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. நீர்நிலைக்கு போக முடியாதவங்க உங்க வீட்டுல நீர் பெருக்கெடுத்து வரக்கூடிய அந்த வாட்டர் டேப் இருக்குல்ல, அதுக்கு வழிபாடு செய்யலாம். இப்ப சிட்டில டவுன்ல ஏன் கிராமங்கள்ல கூட எல்லாருமே அவங்க தினமும் பயன்படுத்தக்கூடிய தண்ணீர் பம்ப், அதாவது தண்ணீர் குழாயின்னு சொல்லக்கூடிய அதுக்கு தான் பூஜை பண்ணி இந்த ஆடிப்பெருக்கை வந்து வரவேற்கிறாங்க. அந்த அளவுக்கு நீர் வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய இந்த ஒரு நாள்ல 1 டம்ளர் தண்ணீரையாவது நீங்க பூஜை அறையில புதுசா பிடிச்சிட்டு வந்து வச்சு அதுக்கு சாம்பிராணி தூபம் போட்டு வழிபாடு செய்யறதுக்கு மறந்துடாதீங்க. ஏன்னா ஆடிப்பெருக்கு அப்படிங்கிறதே நீர் வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாள். இந்த நாள்ல நீங்க என்ன வாங்குறீங்களோ என்ன செய்றீங்களோ அது பன்மடங்கு பெருகும். பத்தாததுக்கு ஆடி அமாவாசை முடிஞ்சு வரக்கூடிய இந்த நாட்கள் வந்து ஆடிப்பெருக்கு சமயத்துல வளர்பிறை நாட்களா வந்திருக்குது. வளர்பிறை நாட்களும் ஆடிப்பெருக்கும் சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த நாள்ல வண்டி வாகனங்கள் வாங்குறது, இல்ல வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறது, மளிகை பொருட்கள் வாங்குறது, தானியங்கள் வாங்குறது, உங்க குழந்தைகளோட கல்வி சம்பந்தமா பொருட்கள் வாங்குறது, இது எதுவா இருந்தாலும் தாராளமா ஆடிப்பெருக்கு அன்னைக்கு வாங்கி வைக்கலாம். ஞாயிற்றுக்கிழமையா இருந்தாலும் கூடுமான அளவுக்கு அன்றைய தினம் எல்லா கடைகளும் திறந்திருக்கும், எல்லா பொருட்களும் கிடைக்கும். இந்த பொருள் அந்த பொருள் அப்படின்னு இல்லாம ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும்னு திட்டம் போட்டு வச்சிருப்பீங்க. அந்த பொருளை கொஞ்சம் கூட யோசிக்காம கண்ணை மூடிட்டு ஆடிப்பெருக்கு தினத்தன்னைக்கு வாங்கி வீட்டுல வைக்கிறது அந்த பொருட்கள் பன்மடங்கு பெறுகிறது மட்டும் இல்லாம அந்த பொருட்களால ஏற்படக்கூடிய பலன்களும் லாபமும் பெரிய அளவு கிடைக்கும். தொழில் தொடங்குறது, வியாபாரம் ஆரம்பிக்கிறது, இது எல்லாத்துக்குமே இந்த ஒரு ஆடிப்பெருக்கு நாள் நல்ல நாளாவும் அமைஞ்சிருக்கு. இப்படிப்பட்ட வாழ்க்கையை பெருக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாள் வருடத்துக்கு ஒரு முறை மட்டும்தான் வரும். இந்த வருஷம் ஆகஸ்ட் 3ஆம் தேதி வந்திருக்கு. அதை பயன்படுத்திக்கோங்க. ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.